பாதையே சிலுவை பாதை. சீரழிந்த நம் சமூக வாழ்வை சீராக்கிட உதவும் உறவு பாதை. நம் இயேசுவின் பாதை மிக நெருக்கமான ஒடுக்கமான ஆன்மீக எழுச்சியூட்டும் அன்பு பாதை. இச்சிலுவை பாதையில் பங்கெடுக்கும் நாம் அனைவரும் அர்ப்பண உணர்வுடனும் ஆன்மீக சிந்தனையுடனும் நம் இறைவன் மொழிந்த இறைவார்த்தைகளை வாழ்வாக்குவோம். பயணம் ஒன்று புறப்படுகிறோம். 14 நிலைகளை கடக்க இருக்கிறோம். பரமன் இயேசு பதித்த பாதத்தடங்களை நம் மனதில் இருத்தி மறுவாழ்வுக்காய் நம்மை தயாரிப்போம். சிலுவை பாதை இயேசுவின் பாடுகளின் இறுதி பயணம். இறையாட்சி என்னும் இலட்சிய கனவை இதயத்திலும் வாழ்விலும் சுமந்து அதை மண்ணை கொண்டு வர முயன்ற இறைமகன் இயேசுவுக்கு கிடைத்த பரிசுதான் இந்த சிலுவை பாதை. சிலுவை யூதர்களுக்கு அவமானத்தின் அடையாளமாகவும் தடைக்கல்லாகவும் இருந்த ஒன்று. அச்சிலுவை வெற்றியின் அடையாளமாக மாற்றிய இறைமகன் இயேசுவின் வெற்றி பயணம்தான் சிலுவை பாதை. சிலுவை பாதை உலக மீட்புக்காக தன்னுயிரை துச்சமென கருதிய உலக மீட்பரின் மீட்பு பயணம். சாவோடு ஒரு சகாப்தம் முடிந்துவிட்டது என்று எண்ணியவர்களுக்கெல்லாம் தன் சிலுவை சாவாலேயே புதிய சகாப்தை எழுதிய நாசரேத்தூர் இயேசுவின் இறுதி பயணம். கரைபிடிந்த இதயங்களை தூய்மைப்படுத்தவும் தவறிய வாழ்வை சரி செய்யவும் உடைந்து போன உறவுகளை புதுப்பிக்கவும் அழைக்கும் வாழ்க்கை வழிதான் சிலுவை பாதை. சிலுவையின் சிம்மாசனத்தை உணர்ந்து ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெற, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, ஆதரவற்றோர் அனாதைகள் மகிழ்வுற உழைத்திடுவோம். அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, மனித மாண்பை சிலுவையால் எண்பித்த இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவோம். நமக்கு வாழ்வு அளித்த இயேசுவின் துன்பத்தையும் துயரத்தையும் அன்றாட சமூக சூழல்களில் சுமக்கும் நம் சகோதர சகோதரிகளோடு இணைந்து நாமும் சுமக்க முன் வருவோம். பயணத்தை தொடர்வோம். அப்பதான் பண்ணா அறியும் அவனே நான் அம்மா, நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை. இனி பாவம் செய்யாதே என்ற நீதிமானாகிய இயேசு இதோ அரசன் பிலாத்துவின் முன் குற்றவாளியாக்கப்பட்டு நிற்கிறார். பிலாத்துவும் இயேசுவுக்கு என்ன தீர்ப்பு அளிக்கலாம் என்று பொய் சான்று தேடிக்கொண்டு எல்லாராலும் இழிவாக கருதப்படும் சிலுவை சாவு என்னும் முறையற்ற தீர்ப்பை அளிக்கிறார். இந்த வருடந்தனை பாவிகள், ஏழைகள், நோயுற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வாழ்வளித்த இறைமகன் இயேசுவின் மீது பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் என அதிகார வர்க்கங்களின் பொறாமை தீயால் தான் இயேசு இங்கு குற்றவாளியாக்கப்பட்டு நிற்கிறார். அன்பு மக்களே, நாமும் சிந்திப்போம். நம் பொறாமையால் நம் குடும்பங்களில், நம் அயலாரில், நம் சமுதாயத்தில் நம்மை சுற்றி வாழும் நம் சகோதரர்களை எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம்? நம் குற்றங்களை மறைக்க பிறரை குற்றவாளி மக்கள் சர்வீஸ் நேரத்தினால் சமாதானத்தை பாராட்டுகிறது.
தண்டனையில் மிக இழிவான தண்டனை சிலுவையை சுமக்க வைப்பது. அநீதிகளை தட்டி கேட்ட இறை மகனுக்கு கொடுத்த பரிசுதான் சிலுவை சாவு. இழிவான சின்னமாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் மரணத்தினால் புனிதமானது. நாம் சிலுவைகளை சுமக்கிறோமா, இல்லை பிறர் மீது நாம் சிலுவைகளை சுமத்துகிறோமா? ஒவ்வொருவரும் சிலுவைகளை சுமந்தவர்களாகவே வாழ்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு சிலுவை, படித்த எனக்கு இதுக்கு இந்த இது உறுப்பினர் உள்ள இந்த இது கார்டு போமாயினி போகும்போதுங்க பேட்டரி காலி சார்ஜ் போட கொடுத்துட்டு அடுத்ததான் அடிக்காது.
இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் நிலை. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் சிஸ்டர் பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தனது தாயை இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் நிலை. வேலை இல்லாமல் குடிநோயில் வீழ்ந்து கிடக்கிறாயா? எழு, உன் லட்சிய பாதையை நோக்கி புறப்படு.
பணம் இல்லாமல் கடன் பாரத்தால் வீழ்ந்து கிடக்கிறாயா? எழு, உன் வெற்றி பாதையை நோக்கி புறப்படு. நோய் நொடிகளினால் ஏற்படும் சுமையால் வீழ்ந்து கிடக்கிறாயா? எழு, உன் ஆரோக்கியத்தை பெறும் அன்பரின் வழி நோக்கி புறப்படு. குடும்ப அமைதி இல்லாமல் நிம்மதி இழந்து வீழ்ந்து கிடக்கிறாயா? எழு, உன் அமைதி பாதையை நோக்கி புறப்படு. பெண்கள் தானே, அவர்களால் என்ன செய்ய முடியும் என்ற கொடிய வார்த்தைகளால் வாழ்வில் வரும் வீழ்ச்சிகளை எதிர்கொண்டு நேர்மையோடு மன உறுதியோடும் முன்னேற்ற பாதையில் அமைத்துக் கொள்ள வரம் தாரும். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் நிலை. நம்பிக்கையோடு தொட்டு குணமான நோயாளிகள் பலர். அந்த புனிதம் நிறைந்த ஆடை இன்று கயவர்கள் கையால் உரியப்படுகிறது. காயங்களால் உறைந்த தேவத்தில் ஒட்டியிருந்த ஆடையை அவிழ்க்கும் போது வரும் வலியால் கதறிய இயேசுவை பார்த்தால் கல்மனம் கூட கரையும். ஆனால் கள்வர் இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. ஆராதித்து வணங்கி நான் அடிக்கேன். வாழ்ந்திடவே
சேவை பண்பு தனிப்பெரும் பேரன்ற தாலாட்டு தொட்டில். தாயின் மடி என்பது குழந்தையை அழகுபடுத்துகின்ற அன்பு சிங்காசனம். தாயின் மடி என்பது குழந்தையை கொஞ்சி விளையாடுகின்ற மகிழ்ச்சியின் பூங்கா. அப்படிப்பட்ட தாலாட்டு தொட்டிலான அன்பு சிம்மாசனமான மகிழ்ச்சியின் பூங்காவான தன் மடியில் நம் அன்பு தாய் தன் மகனின் இறந்த உடலை கிடத்தியது எவ்வளவு கொடுமையானது. இயேசுவை பார்த்து மௌன மொழிகளில் கண்ணீர் மல்க பின்வருமாறு புலம்பு. மனிதனாய் உருவாகி அவனும் வளர்ந்தாகி என திருமணம் செய்து வைத்தால் அவனும் தாயை மறந்தாகி அவளை முதியோரிடம் சேர்த்தாகி அவனும் அவளை மறந்து இருந்துமே அவன் நினைவை என்றும் நெஞ்சும் சுமப்பவள்தான் அன்னை. மகன் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கும் இல்லத்தின் என்பது அனுபவத்தின் சித்தத்தனம். வாழ்க்கை பாடம் கற்பிக்கும் ஆசிரியம் என்பதை என்றும் எண்ணி அவர்களை மதித்துள்ளோமா? சிந்திப்போம். தாய்மை உணர்வோடு நம்மை அழி அரவணைக்கும் பெற்றோர்கள் தான் எந்நிலையிலும் உடன் பயணிக்க இல்லை. அவை உலகம் வாழும் காலம் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறக்கும் போது சொந்த இடமின்றி மாட்டுக்கோட்டிலில் பிறந்த இயேசு இறந்தபின் அடக்கம் செய்யவும் சொந்த நிலமின்றி மாற்றான் கல்லறையில் அடக்கப்படுகிறார். இதன் வழியாக அவரது வெறுமையை பற்றற்ற தன்மையை உலகுக்கு உணர்த்துகிறார். இயேசுவின் சாவு மனிதனின் மிக பெரும் கேள்வி, வரலாற்றின் முன்வைக்கப்பட்ட வானளாவிய கேள்வி. இயேசுவை கொன்று அவரது கொட்டத்தை அடக்கிவிட்டோம் என்று கொக்கரித்தது கொடியவர் கூட்டம். ஆனால் அவரது இறையாட்சி கொள்கைகளால் நல்லோர் இதயங்கள் ஆர்ப்பரித்து எழுந்தன. தமது சாவினால் இயேசு புத்திலகின் விதையானார். சிந்தனை: பிறரை அழித்து வாழ நினைப்பவன் துரோகி. பிறரை பற்றி அக்கறையின்றி வாழ்பவன் சுயநலவாதி. பிறரும் வாழ தானும் வாழ நினைப்பவன் மனிதன். பிறர் வாழவே தானும் வாழ்பவன் புனிதன். பகைவரும் வாழ தன்னை இழப்பவன் இறைவன். ஆம், மனிதகுலம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு தன்னை இழக்கிறார். உண்மை உறவுகளை தட்டி எழுப்புவதும் உளப்பூர்வ நேய உணர்வுகளை உசுப்பி விடுவதும் கிறிஸ்தவ வாழ்வின் தனிப்பெரும் கடமை. வெற்றியும் மாற்று சமூகமும் விடுதலையும் வியர்வை சிந்தாமல், அவதூறுகள் கேட்காமல், காயப்படாமல் வாய்க்கப்பட்டு போவதில்லை. மானுடர் எல்லாம் நிறை வாழ்வில் நிலைத்து வாழ்வது இயேசுவின் அவா. ஜெபம். மக்கள் மீது கொண்ட பேரன்பால் தம் ஒரே பேரான மகனே ஈந்தளித்த இறைவா,